வெல்கம் பேக் நண்பர்களே டு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம டாபிக் சாரி வெல்கம் பேக் டு புது வீடியோ நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எந்த கண்டென்ட்டை பற்றி பார்க்க போறோம்னா மொபைல் ஓல்டு கேம்ஸ். அதாவது முன்னாடி நம்ம விளையாடிட்டு இருந்திருப்போம் தெரியுமா, பழைய கேம்ஸ்லாம் நம்ம ஆசைப்பட்டு. எப்படி நம்ம ஃபோன் முதல்ல டச் மொபைல் என் காலத்து அப்போ நான் எப்போ வாங்கினேன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா வாங்கினது தான். நான் 10th படிக்கிறப்போ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மொபைல் வாங்கி தான் அதில் தான் எல்லாமே உட்காந்து யூஸ் பண்ணுறது. அப்போ டச் மொபைல் புதுசாக வந்துச்சு. அப்போல்லாம் நெட்டு கூட கிடையாது. இந்த ரீசார்ஜ் பண்ணால் 250 இது 10 ரூபாய் 20 ரூபாய் 25 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் 250 MBன்னு இருந்துச்சு. அப்போலாம் அந்த 1 GB இதெல்லாம் கிடையாது. ஜியோவே கிடையாது. ஜியோ இல்லாத காலம் அது. அப்போ வந்து யூஸ் பண்ணப்ப 250 MB அப்படி வச்சு தான் கேம் ஏற்றிட்டு விளையாடுறது. இது நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேம் எப்போ ஏற்றினா டச் மொபைல் வாங்கிட்டு இந்த ஷேரிட் இருக்கும். அப்போல்லாம் ஷேரிட் இருந்துச்சு. இப்போ ஷேரிட் இல்லை, அப்போ ஷேரிட் இருந்துச்சு. ஷேரிட்டில் வந்து கேம் அப்லோட் பண்ணி நாங்கள் அதை வச்சு விளையாடிட்டு இருப்போம். எப்படின்னா இந்த டெம்பிள் ரன்னு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட என் கசின்ஸ் இருப்பாங்க, கசின்ஸ் கிட்ட போயிட்டு நான் ஷேரிட்டில் எனக்கு கேம் ஏற்றான்னு கேட்டு அவங்க ஷேரிட்டில் எனக்கு கேம் அனுப்புவாங்க. அந்த கேம் வச்சு விளையாடிருந்தேன். ஃபர்ஸ்ட் விளையாடின கேம் வந்து எனக்கு டச் மொபைல் நான் விளையாடின கேம். அது யாருக்கு டிபெண்ட் பண்ணாமல் முன்னாடி டிபெண்ட் பண்ணியிருந்தேன். எப்படின்னா இன்னொருத்த விளையாட்டு இருந்தால் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் எப்போ எனக்கு கையில் ஃபோன் வரும்னு. எனக்கு ஒரு 5 நிமிஷம் விளையாண்டு நான் தோத்துட்டேன்னா நான் ஃபோனை கொடுத்துடணும். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். எனக்குன்னு கையில் ஃபோன் வந்து ஒரு கேம் விளையாடி ஏற்றினது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10th வந்து டெம்பிள் ரன் ஒரு கேம் ஏற்றி அதை வச்சு விளையாடிட்டு இருந்தேன் நண்பர்களே. டெம்பிள் ரன் வந்து சலிக்காமல் விளையாடுவேன். அப்போலாம் வந்த புதுசில் கிராஃபிக்ஸ் என்னமோ ஓடுறோம், என்ன குதிக்கணும், ஐயோ குரங்கு துரத்துது, ஜம்ப் பண்ணணும், தாவணும், குதிக்கணும், ஐயோ ரோப்பில் போகிறோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அந்த டைம்ல கொஞ்சம் மிஸ் பண்றாரு. கோல்டன் டேஸாக போச்சு. அந்த டைம்ல ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே. அதுமாதிரி உங்களுக்கு ஏதாவது கோல்டன் மெமரிஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ என்னன்னா அந்த மாதிரி கேம்ஸு நம்ம வந்து ஹைரார்கி படி நம்ம எடுக்க போகிறோம். இந்த டெம்பிள் ரன், சப்வே சர்ஃபர்ஸ் எல்லாம் ஒரே கேட்டகரியில தான் வரும். அதனால அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓல்டு கேம்ல இந்த டெம்பிள் ரன், சப்வே சர்ஃபர்ஸ் இந்த ரெண்டுமே எனக்கு வந்து டாப்ல இருக்கும். ஏன்னா காரணம் என்னன்னா எனக்கு அவ்வளோ பெருசாக நான் கேமர்லாம் கிடையாது. பேசிக்கான கேமிங் தெரியும். அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து இந்த 2 கேமிங் தெரியும். இதுக்கே நிறைய திட்டுவாங்க வீட்டில், ஃபோனில் இன்னொரு கேம் விளையாட்டுருக்கேன். ஏன்னா 250 MB தான் அப்போலாம். நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கே ஒரு 20-25 நிமிஷம் வரும். அவ்வளோதான் அந்த நெட்டு. அப்போல்லாம் யூடியூப்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வந்த புதுசில் இதெல்லாம். அப்போல்லாம் நான் யூடியூப்ல வீடியோஸ் அப்போல்லாம் போட்டுட்டு இருந்தேன், பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் இந்த கையில் கார்டு வச்சு பண்ணுறது. அப்போ இந்த சின்ன சின்ன டிஸ்கவரி சேனல்ல நேஷனல் ஜியோகிராஃபிலாம் ஒருத்தர் மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் மியூசியன்ட்டு அவரோட வீடியோஸ் மாதிரி எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி அவர் சொல்லிக் கொடுப்பார் சில மேஜிக் இருக்கலாம். அதெல்லாம் வீடியோவில் எப்படி இல்லை விரல் எப்படி எடுக்கிறது, இதுதான் எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு ஒரு மேஜிக் இருக்கு. விரல் தெரியுதா, தனியாக விரல் மட்டும் வருது. அப்படியே அவனா விரல் வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி ட்ரிக்லாம் கற்றுக்கிட்டு அதை மட்டும் வீடியோ எடுத்துட்டு போட்டு இருந்தேன் அந்த சமயத்தில். அப்போல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் வீடியோ. அப்போல்லாம் இந்த மாதிரி நல்ல வெளிச்சமாலாம் இருக்காது. ஒரு எல்லோ கலர் குண்டு, எங்கள் ரூம்லேயே எல்லோ கலர் குண்டு பல்ப் ஒன்று இருக்கும். அது மட்டும் தான் எரியும். அதை ஆன் பண்ணி விட்டு அதை வச்சு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அப்பயே டவுன்லோடு ஃபோனு யூஸ்லாம் அப்பயும் பெருசாக போனதில்லை, இப்பயும் போகிறதில்ல. ஆனால் போகும் நம்பிக்கை. அதை பற்றி நான் பேசணும். இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த வீடியோ ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு வீடியோ எடுக்கிறது. அப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஓகே நண்பர்களே, இந்த நான் என்ன ஃபஸ்ட் சொன்னேன், இப்போ என்ன டெம்பிள் ரன்னு, சப்வே சர்ஃபர்ஸு, அப்புறம் வந்து டாக்கிங் டாம் இருந்துச்சு. டாக்கிங் டாம் கூட ஏற்றி வச்சு பேசிகிட்டு இருப்போம். நம்ம நமக்கே திருப்பி பேசிகிட்டு இருப்போம். அதெல்லாம் அந்த சமயத்தில் ஒரு கிளுகிழுப்பான ஒரு கேமாக இருந்துச்சு. ஜாலியாக விளையாடிக்கிட்டு என்ன போகுதுன்னு தெரியாமல் எக்ஸாம்ஸு கூட படிக்காமல் ஃபோனில் அந்த கேம் விளையாட்டு அப்படியே 10thலலாம் அப்படி தான் இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் கொஞ்சம் போர் அடிச்சு போயிட்டு அப்புறம் வந்ததுலாம் இந்த கால் ஆஃப் டியூட்டி. நான் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு கேட்டால் 2 கிடையாது. இந்த கால் ஆஃப் டியூட்டி மொபைல்னு ஒரு கேம் இருக்குது, CODM. அதை விளையாட்டு இருந்தேன். இப்போ நான் அது யூடியூப்ல பேசுறது வேஸ்ட்டு தான். அந்த கேம் நிறைய பேர் தெரியாது. தெரிஞ்சாலும் சரி ஏற்றி விளையாடல. எல்லாரும் ஃப்ரீ ஃபயர் பக்கம், பப்ஜி பக்கம், இந்த 2 பக்கம் தான் அதிகமாக போயிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன பசங்களாம் ஃப்ரீ ஃபயர், கொஞ்சம் மெச்சூர்டான பப்ஜி அந்த மாதிரி விளையாட்டு இருந்தாங்க. ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்க மெச்சூர்டு இல்லைன்னு சொல்லல, பட் இருந்தாலும் அப்படிதான் இங்கே இருந்துச்சு என் சூழ்நிலை, என்னோட சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டு. அப்படி இந்த சமயத்தில் ஃப்ரீ ஃபயர் ஒரு சின்ன பசங்களும் கொஞ்சம் பெரியவங்க என் வயசில் பப்ஜி விளையாட்டு இருந்தாங்க. இப்போ CODM வந்தோன்னே என் ஃப்ரெண்டு தான் CODM எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்தான், இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தான் ஃபோனில். சரி அதை விளையாடுவோமேன்னு சொல்லிட்டு CODM விளையாட ஆரம்பித்தேன். CODM எனக்கு ரொம்ப பிடிக்கும். கால் ஆஃப் டியூட்டி மொபைல் பிசியில் இருக்கும். அந்த கேம் பிசியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி இப்போ ஃபோன்லேயும் இருக்குது. ஆனால் இப்போ கேமில் வந்து நல்லா இருக்கும். பேட்டில் கிரவுண்டு அது இதுன்ட்டு பயங்கரமாக இருக்கும். பவர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கும். அது ரேங்க் பண்ணணுன்னா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் மெமரிஸில் வரும். அது நல்ல மெமரிஸில் வரும்.
டெம்பிள் ரன் சப்வே சர்ஃபர்ஸ் மெமரிஸில் வரும். ஆனால் அதெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு. எப்போ நான் ஏற்றினது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் எப்போ ஏற்றினேன் அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சு. ஏதோ கல்யாணத்துக்கு போனப்போ தான் ஏற்றி வச்சிருந்தேன். சொன்னேன் கசின் கிட்ட வாங்கி டெம்பிள் ரன் ஏற்றுனேன் ஃபோனில். அதான் ஃபர்ஸ்ட் ஏற்றினது. அதுக்கப்புறம் கால் ஆஃப் டியூட்டி மொபைலு. எனக்கு நான் இதாக ஃபஸ்ட்டு வைப்பேன்னா கால் ஆஃப் டியூட்டி மொபைலில் ஃபர்ஸ்ட்லேயும் செகண்டில் வந்து சப்வே சர்ஃபர்ஸ் டெம்பிள் ரன் இந்த 2 டாக்கிங் டாம் சொல்ல முடியாது, கேம்லாம் ஏற்றுக்க முடியாது. அது சும்மா ஒரு இதுக்காக ஜாலியாக ஒன்று. அதேமாதிரி அப்புறம் கேண்டி கிரஷ் இருந்துச்சு. கேண்டி கிரஷ் வந்து அது பழசு. நான் 10th முன்னாடி அதுதான் என் அக்கா வீட்டில் வந்து லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுற ஃபோனு கேம் அதெல்லாம். அந்த கேம் வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க. அதை வச்சு விளையாட்டுட்டு இருப்பேன். இப்படி தான் விளையாடி கேண்டி கிரஷ் வந்து அதுக்கும் முன்னாடி 10th முன்னாடி அது வந்து மாற்றி கேண்டி கிரஷில் பெருசாக எனக்கு ஈடுபாடு கிடையாது. நமக்கு டெம்பிள் ரன் அப்போ 10th சொல்கிறேன். டெம்பிள் ரன் இந்த கால் ஆஃப் டியூட்டி மொபைல் மற்ற கேம்லாம் வரதுக்கு முன்னாடி. இப்போ எல்லாம் பிசி கேமுக்கு அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. நமக்கு பிசி நம்மக்கிட்ட கிடையாது, இருக்குது. ஆனால் நம்ம அது கரெக்டாக ஒரு பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால வேறு ஏதாவது யூஸ் பண்ணால் போயிடுமோன்னு ஒரு பயத்தில் கேம் ஏற்றாமல் வச்சுருக்கேன். கேம் விளையாட மாட்டேன் சொன்னேன். பெருசாக அப்படி கேமர்லாம் கிடையாது, அதனால கேம்லாம் விளையாட மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது கேம் இருக்கும்ல, இப்போ ஹைரார்கி படி உங்களுக்கு ஃபேவரட் கேம்ட்டு அதை வந்து 90s கிட்ஸ்க்கு 90ஸ்ல விளையாடிருப்பீங்க. 90s கிட்ஸ் ஏர்லி 2K தான். நான் இருந்தாலுமே 90ஸ்ல வந்து சொல்லுவாங்கள்ல, அதுமாதிரி 90ஸ்ல சொல்லிக்கிறது. அதனால கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு எது வந்து வாட்டமாக இருக்கும், உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சது, அது ரொம்ப மெமரிஸ் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். CODM கூட கம்மியாக தான் விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தான்ட்டு. ஆனால் அப்பப்போ விளையாடுறப்ப நல்ல மெமரிஸாக இருந்துச்சு. மல்டி பிளேயர் அதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த சொன்னதோட புரியாது, CODM பிளேஸுக்கு தவிர்த்து யாருக்கும் புரியாது. இருந்தாலும் சொல்லணும்ல, அதான் சொல்கிறது. அதுக்கப்புறம் வேற என்ன ஏற்றுனேன், இப்போ மறுபடியும் சப்வே சர்ஃபர்ஸ் போயிட்டேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு 1 சப்வே சர்ஃபர்ஸ் ஏற்றி விளையாடிட்டு இருக்கேன். ஜாலியாக இருக்குது, மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மற்றதெல்லாம் விளையாடுறப்ப கொஞ்சம் இதாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, யாரும் வெளில தெரியுதா? டைட்டானிக் பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஏதோ பையாங்கிற படம் ஓடிட்டு இருக்கு வீட்டு வெளியே. அதனால வீட்டுக்குள்ள அதனால சவுண்டு கேட்டுருக்கோம். லைட்டா கேக்குதா? இல்லை கேட்கல. ஓகே, கேட்காதான் நினைக்கிறேன். ஆனால் ஹாரன் சவுண்ட் மட்டும் பயங்கரமாக கேட்குது. எதுவும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம இல்லை தட்ஸ் இட். இந்த வீடியோ அவ்வளோதான். இதை பற்றி தான் பேச நினச்சேன். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்க்கணும், நிறைய வீடியோஸ் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் ஷேரும் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. சரி லைக் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் வந்து மேலே லிங்க்ல கொடுத்துருக்கேன். அது மறக்காம இன்ஸ்டா பேஜ் போயிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு டிஎம் பண்ணுங்க. டிஎம் பண்ணி இந்த இதை பற்றி பேசுங்க. டிஎம் பண்ணிங்கன்னா நான் அதை பற்றிலாம் பேசுவேன். அப்புறம் வேற என்ன, ஃபைஃபா ஃபுட்பால் முடிஞ்சு போச்சு, ஜெயிச்சிட்டாங்க. ஸ்பெயின் தான் ஜெயிச்சது. ஆமாம், அதை பற்றி ஹைலைட்ஸ் போடலான்னு நினச்சேன். ஆனால் முடிஞ்சு போச்சு கேமு. அது நம்ம ஃபுட்பாலும் பெருசாக தெரில, அதனால் ஹைலைட்ஸ் இன்னும் போடல. ஹைலைட்ஸ் போடுறதா நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆனால் போட முடியல. வேறு எதுவும் இல்லை நண்பர்களே. ஹைலைட்ஸ் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர், அதனால் எனக்கு போட முடியல. வேற என்ன, அவ்வளோதான். இது வேறு விஷயம் எதுவும் கிடையாது. நம்ம இதுக்கப்புறம் வேறு ஏதாவது அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபுல் வீடியோவையும். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from signing off, VJ Bharatwaj.